Good morning. So இப்போ மார்னிங் 8:15. வழக்கமாக 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், இல்லை 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி லோன்லி ஹைக்கர் ஜஸ்ட்டு யோசித்தேன் இன்றைக்கி சண்டேவும் போகலான்னு. ஏன்னா நேற்று சாட்டர்டே ஜென்ரலாக வருவோம் வித் குரூப்போட. ஸோ இன்றைக்கி சண்டேவும் எக்ஸ்ட்ரா கலரிஸை பர்ன் பண்ணிவிட்டு ஒரு வெயிட் லாஸ்க்கு கிக் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அப்புறம் போக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், செய்கிறதில்லன்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சரி கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சாட்டர்டே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் க்ரௌடு. சண்டே அன்றைக்கி நோபடி ஹார்ட்லி நோட்டிஸ்ட். லெட்ஸ் சி. பட் இருப்பாங்க மக்கள் அங்கங்கே, ரொம்ப டிஸ்டன்ஸில் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி வெதர் வந்து பெட்டராக தான் இருக்குது. வழக்கமாக கொஞ்சம் ஹாட்டாக சன்னியாக இருக்கும் மார்னிங் முடியறதுக்குள்ளே. ஐ மீன் ஸ்டார்ட் ஆகிறப்ப பெட்டராக இருக்கும் எப்பயுமே. ஒரு 9-10 o'clockலாம் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் ஹாட் ஆகிரும். இன்றைக்கி க்ளவுடியாக இருக்கிறதால டசன்ட் ஃபீல் ஹாட். ஸோ பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டு பார்க்கிங் இது. அப்படி சுற்றி 6 பார்க்கிங் லாட்ஸ் இருக்கும். இது வந்து பிஜிஎன்இ ஹைக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜிஎன்இனா இங்கே ஒரு நம்ம ஊரில் பெரிய எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் இருக்கும்ல இல்லையா, அது மாதிரியான டவர்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கு ஒரு ரூட்டு வெஹிக்கிள் போகிற அளவுக்கு இருக்குது. இதுதான் அந்த வெஹிக்கிள் போகிற ரூட்டு. ஸோ அவங்க மெயின்டைன் பண்ணுறதால அவங்களுடைய நேம். ஸோ பிஜிஎன்இன்றது என்னென்னா, இன்னொன்று அவங்க நம்ம டிஎன்ஏபி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு மாதிரி இங்கே இவங்க ப்ரைவேட். ஸோ ப்ரைவேட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுற யூட்டிலிட்டிஸ் கம்பெனி. யூட்டிலிட்டிஸ்ன்னு ஏன் சொல்கிறோம்னா, இங்கே மற்ற வீட்டுக்கு தேவையான மற்ற வசதிகளை செஞ்சு கொடுக்குற கம்பெனிஸ் யூட்டிலிட்டிஸ் சொல்லுவாங்க. லைக் வாட்டர், கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஐ திங்க் இதோ இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி யாருமே இன்றைக்கி பார்க்கல. முன்னாடி ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதே இடத்துல எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் யூ கேன் சி இங்கே யாரோ ஒருத்தர் வந்துட்டுருக்காங்க. இப்போது யாரோ ஒரு இண்டியன்ஸ் நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 6 o'clock இல்லை 7 o'clock 1 hour 1.5 மினிமம் 1.5 hour 2 hour ஆகுது ஹைக்கர்ஸ் பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா நீங்கள் வர்றதே வேஸ்ட்டாக இருக்கும். ஏன்டா இவ்வளோ தூரம் வரணும் இல்லைங்களா. மேபி ஐம் கம்மிங் ஃப்ரம் 7 miles. ஸோ கிலோமீட்டரில் கான்வெர்ட் பண்ணிக்கிங்க 1.6 timesன்னு சொல்லிட்டு ஒரு 10-12 kilometers வரும், அங்கேருந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ரொம்ப நெய்பர்ஸ் ஐ டோன்ட் நோ வெதர் தே கம் ஹியர். பட் ஈவன் தோ யார் வந்தாலுமே டசன்ட் மேக் சென்ஸ் without spending 2 hours getting back. You won't feel the activity. That's the main thing. ஒரு ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணி வரோன்னா we have to minimum guarantee to burn calories or spend the time, right? That makes sense to get the relax yourself or tired yourself. ஸோ இங்கே வரோம்னா மெயின் டயர்டாகிட்டு போகணும், அதுதான் மெயின் கோலாக இருக்கும். ஒன்று போயிட்டு ஃப்ரீயாக நல்லா பசியோடு சாப்பிடணும், இல்லாட்டி பசியோட பிரியாணி சாப்பிடணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் லன்ச் டைம் ஆயிரும் போகிறதுக்குள்ள.
ஸோ சும்மா ஒரு ஃபண்டுக்காக சொல்கிறது நாங்கள். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இங்கே பீச்சின்னு வைக்கிங்களேன், யூ வில் கெட் அ கார்டியோ ஒர்க் அவுட் ஆல்சோ. தட்ஸ் த மெயின் திங். நம்ம வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் அப்பீல் வர்றதால நல்லா கார்டியோ ஒர்க் அவுட் ஆகும். நம்ம ஜிம்முக்கு போனோம்னா we have to force yourself to do many other things, பட் அங்கே டார்கெட் வேறுன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹைக்கிங் வர்றது ஒரு நல்ல ரொட்டேஷன். லைக் நாட் ஜஸ்ட் ஜிம் மட்டும் இல்லாத ஒரு ரிலாக்ஸான நேச்சரோடு பேசிக்கிட்டு போகிற மாதிரி. ஸோ அதுதான் இங்கே வெரி இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன். தென் ஜஸ்ட் பர்னிங் த கலரிஸ் ஆர் இன்சைட் ஜிம் யூ கேன் டூ எனி திங் மோர் தென் ஜஸ்ட் கலரிஸ் ஃபோக்கஸ்ட். இன்னும் அதர் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, நமக்கு இங்கே வந்துட்டோம்னா ஒரு ரவுண்டோ அரை ரவுண்டோ அது முடிச்சுட்டு தான் ஆகணும். ஸோ நீங்கள் எவ்வளோ புஷ் பண்ணுறீங்களோ அட் த எண்ட் போகிறதுக்கு திரும்பவும் அதே டிஸ்டன்ஸ் வந்து ஆகணும். ஸோ நோ காம்ப்ரமைஸ் ஆர் நோ சாய்ஸ். பை த டைம் 3 hours ஆகிறப்போ யூ ஒன்ட் ரியலைஸ் தட். ஆனால் நம்ம ஜிம் போகிறப்ப என்ன பண்ணுவோம், டைம் பார்த்துட்ருப்போம். ஐ மீன் அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் தெம் இன் அ சேம் பேஜ். ஐ ஹோப் ஸோ. நம்ம எல்லாம் ஹியூமன் தான் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் இங்கே பெட்டராக இருக்கும். வந்துட்டு அப்படியே முடிச்சு தான் ஆகணுன்றாங்க. நம்ம திருவண்ணாமலையை சுற்றுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா 14 கிலோமீட்டர் சுற்றி தான் ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். இதுவும் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்லி 8 miles ஃபுல் ரவுண்டு நான் சொல்கிற பிஜிஎனி. ஸோ இதே 13-14 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். நான் அதுதான் சொல்லிக்கிட்டு இருப்போங்க, வாரம் மலை சுற்றுற மாதிரி இங்கே ஒரு சிவனை மேலே வச்சுட்டா இதுவும் திருவண்ணாமலை ஆயிரும் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி மலையாகவும் இருக்குது. லைஃப்லலாம் கம்பேர் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு 5-10 minutes பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இது எவ்வளோ போயிட்டே இருக்கும். இன்னும் மரங்கள் அதிகமாகும் போக போக. கொஞ்சம் பயமாக கூட இருக்கலாம்னு வச்சிங்களேன். ஸோ ஆஸ் இனிஷியலி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மவுண்டன் லைன் வார்னிங்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மலையில் மவுண்டன் லைன் இருக்குது. தே நோட்டீஸ் ஒன்ஸ் இன் அ வைல். ஸோ கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக போகிறது நல்லது. பட் அட்லீஸ்ட் ஏற்கனவே மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதால கொஞ்சம் தைரியம் தான் அங்கங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி 5-10 minutes ஒரு ஆளை பார்க்க முடியுதுனால மினிமம். பட் அது இன்னும் ஃபுல்லாக போக போக குறைஞ்சிரும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லோரும் திரும்பிக்கிட்டு இருப்பாங்க. வெரி ரேர் பீப்புள் கோயிங் டுவர்ட்ஸ். அப்படி போனாங்கன்னா நமக்கு உண்மையாக அது ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன். சும்மா ஹை பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக ஒரு தைரியம். எல்லாருக்கும் தைரியம் இருக்குது. இருந்தாலும் மவுண்டன் லைன் சொல்கிறாங்களே, உயிர் முக்கியமில்ல. ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டீப் ஹைக்கு. இங்கே நாக்கு தள்ளிடும் பார்த்தீங்கன்னா. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நாக்கு தள்ளும், அப்புறம் கொஞ்சம் சரியாக போகும், அப்புறம் மறுபடி ரொம்ப ஸ்டீப் ஹைக்கிங்காக இருக்கும். ஸோ இப்படியே சைக்கிள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்டையர் சான் ஹோசே அண்டு வேலி, சிலிக்கான் வேலி பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் இது மாதிரி இன்னொரு மலை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்பிட்வீனில் இருக்கிறது தான் கம்ப்ளீட் சான் ஹோசே அண்ட் சாண்டா கிளாரா கவுண்டி. அதுக்குள்ளே இந்த பக்கம் போனீங்கன்னா மவுண்டன் வியூ கவுண்டியை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன். இல்லை சான் மண்டே கவுண்டியான்னு தெரியல. பட் திஸ் இஸ் என்டையர் சாண்டா கிளாரா கவுண்டி. ஸோ பேவோட எண்டு இது. அப்படி நல்லா மூச்சு வாங்குறது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இங்கே எங்கேருந்து வந்தோம்னு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே கார் இருக்குது இல்லையா,
இந்த இடத்துல. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து வந்துட்டுருக்கோம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நம்ம என்டையர்லி வேறு உலகத்துக்கு வந்த மாதிரியான ஃபீல் கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு பியூட்டி. நம்ம பே ஏரியாவில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 10 மைல்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு உலகத்தை வேறு ஒரு மைண்ட் செட்டில் வந்துடலாம் கம்ப்ளீட்டாக. யூ டோன்ட் நீட் டு பி டேக்கிஸ். ஏன்னோ பே ஏரியாவில் எல்லாம் டேக்கி திங்ஸ் பீப்புள் வில் பி தேர். ஒரு ரிலாக்ஸ், இட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன் வி வுட் சே. பட் அது அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது மேபி வீஸ் கேனாட் நோட்டீஸ். ஸோ ஹார்ட்லி these are all the San Jose downtown area. ஸோ இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே கூகுள் ஆம்பி தியேட்டர், அது அங்கே ஒயிட்டாக தெரியுது. அது நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிஜிஎன்இ டவர். ஸோ இதுதான் அது நம்ம ஊரில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் கம்பம், பெரிய எலக்ட்ரிக்கல் கம்பம், ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் டவர். ஸோ இதில் ஸோ இந்த டவரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரோடு தான் இது. அதனால் அந்த நேமே வச்சுருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன், பிஜிஎன்இ அந்த கம்பெனி மெயின்டைன் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி. தே ப்ரொவைட் த எலக்ட்ரிசிட்டி டு த பே ஏரியா அண்ட் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த கலிஃபோர்னியா. they just don't provide only electricity. அவங்க கேஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, and then they generate some power in some places. இன்னொரு I think the information is குழந்தைங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அது இல்லையா. ஸோ ஸ்ட்ரீம் சொல்ல முடியாது, ஸ்ட்ரீம் ஹாட் ஸ்ட்ரீம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கேஸ் எடுத்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்த கேள்விப்பட்டேன். லைக் சாக்ரமெண்டோ நியர்பை. ஸோ நேச்சுரல் என்ன ரெனியூவல் பேண்ட் எனர்ஜி ஆர் ரிசோர்ஸ் ரெனியூவல் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் 120 இருக்குது இல்லையா. நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஜாக் பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு இன்னும் வழக்கமாக போகிற மக்கள் ஃபஸ்ட்டாக போயிட்டாங்க. ஸோ அது நான் வந்து அவங்கள கேட்ச் பண்ணுறதுக்காக லேட்டாக கிளம்பிட்டேன். பார்க்கிங் கிடைக்காம லாங் டிஸ்டன்ஸில் போட்டுட்டு அது ஒரு 20 மினிட்ஸ் டிலே. அதுக்கப்புறம் போய் கேட்சப் பண்ணுறதுக்காக போகிறப்போ கம்ப்ளீட்லி டைம் கிடைக்கிறப்போ டவுனில் வர்றப்பெல்லாம் ஜாக் பண்ணிகிட்டு இருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ ஜாக் பண்ணிவிட்டு அங்கே மேலே பீக் பிஜிஎன்இ பீக்கை தாண்டி போயிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தே ஃபினிஷ்டு 70% ஆஃப் த ஹைக்கிங். அதுக்கப்புறம் தான் அவங்கள என்னால் கேட்ச் பண்ண முடிஞ்சுது. பட் என்னென்னா யூனிட் டு புஷ் ஹார்ட். ஸோ 170 ரேஞ்சில் இருந்தது பாருங்கள். 170 175 ரேஞ்சில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ ஐ டோன்ட் அட்வைஸ் ஈஸி திங். பட் ஒரு நிமிஷத்தை கேட்ச் பண்ணனாலும் நம்ம எவ்வளோ ப்ளஸ் எவ்வளோ எஃபோர்ட் போடணுன்றது அந்த ஹார்ட் ரேட் ஷோ பண்ணுது நமக்கு. அங்கங்கே மக்கள் ரொம்ப ரேராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பட் பரவாயில்ல, நாட் பேட். ஓரளவுக்கு இருக்காங்க. நான் நினச்ச அளவுக்கு இல்லை. எங்கே மக்கள் சுத்தமாக பார்க்க முடியாது. பட் ஒன் குட் திங் இஸ் லைக் கார் பார்க்கிங் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல். ஒன்லி 30 spots are available when I'm entering, or around 300-350 பார்க்கிங் லாட் இருக்கும் டோட்டல் கார்ஸு. டோட்டல் ஆஃப் 6 slots. ஸோ நான் போகிறப்போ ஒன்லி 30 தான் பெண்டிங் ஆர் ஓப்பன் பார்க்கிங் இருக்குது. ஸோ அதுலேருந்து most of the parkings are full. So it means most people are here only. There is no other choice except for 70% more than off. They go other side. நம்ம சுற்றிக்கிட்டு அந்த பக்கம் போகிற
டீரால ஃபார்ம் பக்கம். இந்த சீசன் ரொம்ப ட்ரைனிங் சீசன் நினைக்கிறேன். கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி. ஆஃப்டர் சம்மர் வந்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ட்ரையாக இருக்கும். பட் மரங்கள் எப்பயும் க்ரீனாக தான் இருக்கும். I think this is the best season. Which month is 2026? This is May. ஸோ கொஞ்சம் மழை ஃபெப்பில் மழை வந்திருக்கு. ஜானில் மழை வந்திருக்கு. அது என்னுடைய சீசன், ரெய்னி சீசன் தான் இப்போ பார்த்துட்டு இருக்குது. நம்ம அவ்வளோதான் இல்லையா? இது பார்த்தாலே நமக்கு அமேசான் காடுக்குள்ளே போக தேவையில்லை. அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நமக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற காடு. நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்லேயும் நோட்டீஸ் பே ஏரியாவோட வியூ அப்போ பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் எந்தெந்த ரவுண்ட்ஸ் ஆப்பிள் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது விசிபிளாக நல்லா விசிபிளாக இருக்கும். ஹார்ட்லி விசிபிள் கூகுள் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட டவரும் பார்க்கலாம். சான் மெட்டேயோ பிரிட்ஜ், அது மாதிரி நம்ம நடக்கிறதே கஷ்டப்படுறோம். ஒரு சிலர் பாருங்கள் ஜாப் பண்ணிகிட்டே இருக்காங்க. I think they will have more heartbeat and more calories to burn. You can see the many people who are interested in physical fitness here. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி 20 minutes ஆகிடுச்சு. 1.5 மைல் தான் இருக்குது. ஒரு சில நேரத்தில் ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கும். இன் பிட்வீன் க்ளவுட் சன்லைட் ஃபால் ஆகிறது. அண்ட் சம் ஆஃப் த அதர் டைம்ஸ் க்ளவுட் நல்ல க்ளவுடாக இருக்கும். நம்ம க்ளவுடுக்கு மேலே தான் இருக்கிற மாதிரியான பிம்பத்தை க்ரியேட் பண்ணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே குதிரையும் நீங்கள் பார்க்கலாம். தெர் ஆர் சம் ஸ்பெசிஃபிக் டைம், மார்னிங் ஆர் ஈவினிங் 5 o'clock நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய கால் தடம் இருக்கும் பாருங்கள். அது இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இருக்கிற ஹைட்டுக்கு அவங்க வர்றப்போ பார்க்குறப்போ அவங்களுக்காக தான் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் தொட்டியும் வச்சுருப்பாங்க, தண்ணி தொட்டி. இந்த மரங்கள்லாம் என்ன மரங்கள்லாம் தெரியாது நமக்கு, என்ன உபயோகம்னு தெரியாது. பட் இட்ஸ் நேட்டிவ் பிரீட், நேட்டிவ் பிளான்ட் நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப தேசி லேடிஸ் அதிகமாக வர மாதிரி தெரியுது. மேபி எல்லாம் லீவ் போட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஃபேமிலி இருந்து. மூங்கில் மரங்கள் மாதிரி என்ன மரம்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இங்கே டியூரிங் வின்டர் சீசன் ரெயின் வந்துட்டு இதெல்லாம் அரிச்சு இந்த மரங்கள் விழுந்து ஒரு லைஃப் லாஸும் ஆகிருக்கு ஒரு சிலருக்கு. ஸோ அதுவும் நம்ம ரிஸ்க் இருக்குது. இங்கே வந்து ரிஸ்க்கு சுத்தமாக 0 ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் இந்த வீடியோ எடுக்கிறது நான் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இட் டெஃபினெட்லி மேக்ஸ் ஸ்லோ டவுன் மீ, பட் நாட் போரிங். இட்ஸ் அ குட் திங்.
எந்தெந்த சீனெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறப்போ இட் மேக்ஸ் மீ லிட்டில் பிட் என்டர்டைன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் க்ளவுடு கலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நேரில் பார்க்குறது there are places sunlights already. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து இந்த ஒயிட் ஒரு இருக்கு பாருங்க, இந்த ஏரியா தான். கொஞ்சம் பேர் ஓடியே போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஜினி டவர் ஒட்டியே வந்துட்டுருக்கோம் பாருங்க. ஸோ நான் எங்கேன்னு காமிக்கிறேன். இப்போ உச்சி எங்கே தூரம்ட்டு தெரியாம போகுது. இங்கே இருந்து விசிபிள் கிடையாது. கிட்டத்தட்ட மலை மறைச்சிட்ருக்கு. Uranium. Plutonium is much more likely to fizzle than uranium, so that's what makes